ஹாய் மக்களே, வெல்கம் டு பிஜேடி வெல்த் ஷோ. ஐ எம் ப்ரொஃபஸர் ஜேடி. பணம் இல்லாததுனால, டைமுக்கு கையில் பணம் இல்லாததுனால எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்குள்ள காலகட்டத்தில் பணம் வந்தால் போதாது, அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரணும். பிகாஸ் இது ஒரு ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டு. ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஃபாஸ்ட்டாக சில மக்கள் மட்டும் எப்படி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பணத்தை சம்பாதிக்கிறாங்க, இல்லைன்னா பணம் அவங்களுக்கு வருது, அதோட சீக்ரெட்ஸ் என்ன, 5 இம்பார்ட்டன்ட் சீக்ரெட்ஸ் அதில் இருக்குது. ஆக்சுவலி ரகசியங்கள் அது அவங்களுக்கு தான் தெரியும். ஓகே, ஆனால் அதை தெரிஞ்சு நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளாலையும் ஃபாஸ்ட்டாக மணியை ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ரொம்ப முக்கியமான வீடியோக்கு உள்ளால போகிறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் ஒப்பீனியன்ஸ், உங்கள் கமெண்ட்ஸை கீழே தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஃபர்ஸ்ட் சீக்ரெட், ரிச் பீப்புளோட ஃபாஸ்ட்டாக மணி ஏர்ன் பண்ணுறவங்களோட ஃபர்ஸ்ட் சீக்ரெட், அவங்க சேவிங்ஸ்லேயோ இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ முதல்ல ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. இனிஷியலி அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவது இன்கம் ஜென்ரேஷன். எவ்வளோ இன்கம் வருது, அதை எப்படி பெருக்குவது. ஓகே, ஸோ ஏன்னா நிறைய பேர் நம்ம சேவிங்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். நமக்கு வந்துட்டு இருக்கிறத எப்படி சேவ் பண்ணுவது, அதில் எப்படி மிச்சம் பிடிச்சு சேவ் பண்ணுவது, இட்ஸ் அ வெரி லாங் ப்ராசஸ். ஸோ ஃபாஸ்ட்டாக ஏர்ன் பண்ணுவதில் இது ஒர்க் அவுட் ஆகாது ஆக்சுவலி. ஸோ ஃபாஸ்ட்டாக ரிச் ஆகக்கூடிய மக்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா, அவங்க இன்கம் ஜென்ரேஷனை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவது, அதை எப்படி பல மடங்கு ஆக்குவது. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு சீக்ரெட். நம்பர் 2, ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகக்கூடிய மக்கள் அவங்க வரக்கூடிய இன்கம்மை 10x பெருக்குவாங்க. இங்கே ஒருவேளை கேட்பீங்க, அது நடக்க முடியுமா, நமக்கு வரக்கூடிய இன்கம்மை 10 மடங்கு ஆக்க முடியுமா, அதுவும் ஃபாஸ்ட்டாக ஆக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும், அது அவைலபிள். அப்படி செய்தால் தான் ஃபாஸ்ட்டாக ரிச் ஆக முடியும். ஓகே, உங்களுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய இன்கம்மை 10 மடங்கு ஆக்குவது. ஸோ தேர்ட், அவங்க எப்படி 10 மடங்கு ஆக்குறாங்க? யூஸ்வலி ஃபாஸ்ட்டாக ரிச் ஆகக்கூடிய மக்கள் எப்படி யூஸ்வலி 10 மடங்காக அவங்க இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அதுதான் இனி வரக்கூடிய பாயிண்ட்ஸ். ஆக்சுவலி நம்பர் 1, அவங்க லெவரேஜ் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆக்சுவலி ஒரு பெரிய பாறாங்கல் இருக்குது, ரொம்ப வெயிட்டானது. ஒரு ஆள் அதை புஷ் பண்ணால் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஒரு நம்புகோல் உபயோகிச்சு, ஒரு லிவர் யூஸ் பண்ணி, அதுக்கு கீழே ஒரு சின்ன கல்லை வச்சு அதை நம்பினாலே போதும், அந்த பெரிய பாறாங்கல்ல ஒரு சின்ன மனுஷனாலே மூவ் பண்ண முடியும். அதுதான் லெவரேஜ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எந்த ஒரு காரியத்தையும் அதுக்கான டூல் யூஸ் பண்ணி நம்ம செய்யும்போது 10 மடங்கு எனர்ஜி நமக்கு கிடைக்கும், அதை 10 மடங்காக மாற்ற முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கீங்க, டீச் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ ஒரு காரியம் டீச் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு பெஸ்ட் டீச்சர் இல்லைன்னா ட்ரெயினர், 10 பேருக்கு தான் உங்களால் டீச் பண்ண முடியுது, அதுக்கான டைம் தான் உங்களுக்கு உண்டு. ஓகே, ஒரு இடத்துல உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, நீங்கள் எக்ஸலண்ட் டீச்சர், உங்களை பற்றி கொஞ்சம் பேருக்கு தெரியும், நீங்கள் உங்களை மாதிரி ஒரு டீச்சர் கிடையாது, ஆனால் உங்கள் ரீச் கம்மியாக இருக்குது, உங்களோட டைம் கம்மியாக இருக்குது, ஒரு ஆளால் இவ்வளோ பேருக்கு தான் படிப்பிக்க முடியும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. மேபி 100 பேருக்கு படிப்பிக்கிறீங்க, மாதம் உங்களுக்கு 30,000 rupees கிடைக்குது. ஜஸ்ட் இமேஜின், நீங்கள் ஒரு லெவரேஜ் யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் டீச்சிங்கை ரெக்கார்ட் பண்ணி, ஓகே, அதை டிஜிட்டல் கோர்ஸாக செல் பண்ணுறீங்க. இதே எஃபெக்ட் தான் ஆக்சுவலி, இதே டீச்சிங், இதே 25 hours டீச்சிங், அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி. ஓகே, அதை டிஜிட்டல் கோர்ஸாக மாற்றுறீங்க, அதை ஆன்லைனில் செல் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் கோர்ஸ் 100 பேரை தாண்டி 10,000 பேர், 50,000 பேர், 1,00,000 ரீச் ஆகுது. ஸோ உங்கள் இன்கம் 30,000
ஓகே, 100 பேருக்கு 10 மடங்கு 1000 தான். ஆனால் 100 பேருக்கு 100 மடங்காகவே உங்கள் கோர்ஸ் ரீச் ஆக முடியும். இதை தான் நம்ம லிவரேஜ்னு சொல்லுவோம். ஆக்சுவலி சரியான டூலை யூஸ் பண்ணுவது. ஓகே, நீங்கள் சரியான டூல் யூஸ் பண்ணும்போது உங்கள் இன்கம் 10 மடங்கு இல்லை 1000 மடங்கு இன்க்ரீஸ் ஆக முடியும். இந்த டூலை தான் பிஸ்னஸில் போகும்போது நம்ம சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரியான சிஸ்டம் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் பில்டு பண்ணி வச்சுருந்தா மினிமம் எஃபர்ட்டில் உங்களால் மேக்ஸிமம் ப்ராஃபிட் இல்லைன்னா மேக்ஸிமம் இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும். அதுக்கு நான் இன்னொரு வீடியோவில் ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி ஒரு வில்லேஜில் 2 பீப்புள், வில்லேஜில் தண்ணி கிடையாது, 2 பீப்புள் ஆற்றுல இருந்து தண்ணி கோரி மக்களுக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2 பேருக்குமே 100 வீடுகளுக்கு 100 குடம் தான் சப்ளை பண்ண முடியும் டெய்லி. 100 இன்ட்டு 5 rupees 500 rupees ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க பல வருஷமாக அது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு ஆளுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஆக்சுவலி ஓகே, இன்னும் நிறைய பேருக்கு டிமாண்ட் இருக்குது, ஆனால் அவங்களால மீட் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு ஆள் அதில் மிச்சம் பிடிச்சி, காசு மிச்சம் பிடிச்சி சேவ் பண்ணி, ஓகே ஓரளவுக்கு சேவ் பண்ணி அந்த மணியை யூஸ் பண்ணி ஒரு ஒரு ஆக்சுவலி பம்பு செட் வைக்கிறாரு, எல்லா வீட்டுக்கும் கனெக்ஷன் கொடுக்குறாரு. ஓகே, அதில் இருந்து அவருக்கு டெய்லி ஒரு சுவிட்ச் போட்டாலே போதும், எல்லா வீட்டுக்குமே சப்ளை ஆகும். 100 வீடு 1000 வீடு 2000 வீடாக மாறுது. ஓகே, இது ஒரு டைப் ஆஃப் லெவரேஜ். இது பிஸ்னஸில் யூஸ் பண்ணக்கூடியது. இது ஒரு சிஸ்டம். அவர் ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணார். அது அவரோட இன்கம்மை 100 மடங்கு 10 மடங்கு இல்லை 1000 மடங்கு இன்க்ரீஸ் பண்ண வைக்குது. ஓகே, ஸோ இந்த லெவரேஜ் டெக்னாலஜியாக இருக்கலாம், இல்லை வேறு எதுவுமா கூட இருக்கலாம். நீங்கள் தான் அதை திங்க் பண்ணணும். எப்படி நான் கூடுதல் ஆட்களை ரீச் பண்ணுவது, அதுதான் அந்த நெக்ஸ்ட் பாயிண்ட். அது சொல்லும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஆக்சுவலி அதாவது உங்கள் இன்கம் 10 மடங்கு கூடணும்னா, இனி ஒரு விதத்தில் சொன்னால், ஆக்சுவலி சிம்பிளாக சொன்னால், எதுக்காக உங்களுக்கு பணம் வருது, இன்கம் வருது? ஆக்சுவலி உங்கள் டேலண்ட்டுக்காக, உங்கள் ப்ரொடக்டிவிட்டிக்காக, உங்கள் வேல்யூக்காக, நீங்கள் கொடுக்கக்கூடிய வேல்யூக்காக உங்களுக்கு இன்கம் வருது. இந்த நான் சொன்ன இந்த காரியங்களில் உங்கள் டேலண்ட் இல்லைன்னா உங்கள் ஒர்க், உங்கள் டைம், உங்கள் வேல்யூ, இதில் உங்கள் டைமை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? டைமை 10 times ஆக்க முடியுமா? முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். எல்லாருக்குமே ஒரே அளவு டைம் தான் உண்டு. அதை நீங்கள் பெருக்கவே முடியாது. ஒர்க்கை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? ஒர்க்கிங் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஒர்க்கோட ப்ரொடக்டிவிட்டியை இல்லைன்னா ஒர்க்கோட உங்கள் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? அதுவும் முடியாது. நீங்கள் ஒரு ஆள், உங்களுக்கு ஒரு அளவுக்கு தான் எஃபர்ட் போட முடியும். ஓகே, ஓவராக ஸ்ட்ரெச் பண்ணால் ஃபிசிக்கலி ட்ரெயின் ஆகும், மென்டலி ட்ரெயின் ஆகும். வேறு ஏதாவது இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? இன்க்ரீஸ் பண்ண முடியும். எதை இன்க்ரீஸ் பண்ண முடியும்? நீங்கள் கொடுக்கக்கூடிய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆஃபீஸில் 2 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஒரு லோ லெவல் எம்ப்ளாயி, ஆஃபீஸ் பாய், அவன் டீ வாங்கி கொடுப்பதை, ஆஃபீஸை மெயின்டைன் பண்ணுவது, அதுதான் அவனோட ஜாப். அவனுக்கு எத்தனை ரூபா சம்பளம் கிடைக்கும்? மாதம் 10,000 ரூபா தான் சம்பளம் கிடைக்கும். இன்னொரு ஆள் இருக்கார், அவர் ஒரு டீம் லீடர், சாஃப்ட்வேர் இல்லைன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓகே, அவருக்கு எவ்வளோ ரூபா சம்பளம் கிடைக்கும்? 1,00,000 ரூபா சம்பளம் கிடைக்கும். எதுக்காக இந்த சம்பள வேரியேஷன்? ஆக்சுவலி 2 பேரும் ஒரே அளவு டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, 2 பேரும் ஒரே அளவு எஃபர்ட் தான் போடுறாங்க. மென்டல் இல்லைன்னா ஃபிசிக்கல் எஃபர்ட்டும் சேம் தான், கூடுதல் போட முடியாது. ஆனால் ஒரு ஆளுக்கு 10,000 rupees கிடைக்குது, இன்னொரு ஆளுக்கு 1,00,000, 10 times மோர் கிடைக்குது. எதனால் இந்த டிஃப்ரென்ஸ்? இந்த டிஃப்ரென்ஸ் எதனாலன்னா, ஒரு ஆள் கொடுக்கக்கூடிய ப்ரொடக்டிவிட்டியோட வேல்யூ ஹை, இன்னொரு ஆளோட ப்ரொடக்டிவிட்டியோட வேல்யூ லோ. ஸோ 10x உங்கள் இன்கம் மாறணும்னா உங்களுக்கு கூடுதல் டைம் இல்லை, கூடுதல் எஃபர்ட் போட முடியாது. ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய வேல்யூவோட தன்மையை கூட்டலாம். நீங்கள் ஐடி ப்ரொஃபஷனல்ஸை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு,
ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு லெவலில் சாஃப்ட்வேர் டெவலப்பராகவோ சம்திங், ஓகே, கோடராகவோ ஒரு 2 வருஷத்தில் அவங்க ஸ்கில்லை ப்ராப்பராக டெவலப் பண்ணால், ஹை லெவல் அவங்க வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ணால், புதிய சாஃப்ட்வேர் அன்னைக்கு கரண்டாக உள்ள சாஃப்ட்வேரை அவங்க லேர்ன் பண்ணால் 2 வருஷத்தில் அவங்க ஜம்ப் பண்ணுவாங்க, இன்னொரு கம்பெனிக்கு போவாங்க. அங்கே அவங்களோட ஆஃபர் 10 டைம்ஸ். ஓகே, 10,000 வாங்கிட்டு இருக்கவங்க 1 லட்சம் வாங்க முடியும், 1 லட்சம் வாங்கிட்டு இருக்கவங்க 2 லட்சம் வாங்க முடியும். அவங்களால ஈஸியாக 10 டைம்ஸ் ஒரு 2, 3, 4, 5 இயர்ஸில் 10 டைம்ஸாக அவங்களால மல்டிப்ளை பண்ண முடியுது. எப்படி அது நடக்குதுன்னா, அவங்க கொடுக்கக்கூடிய ஒர்க்கோட வேல்யூவை அவங்க இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அந்த பேசிக் பிரின்சிபிள். உங்களுக்கு 10,000 ரூபா வருது, அதை 1 லட்சம் ரூபா ஆக்கணும்னா, இங்கே கொடுக்கக்கூடிய சர்வீஸ் இல்லைன்னா ப்ராடக்டோட வேல்யூவை 1 லட்சமாக மாற்றுங்க. தேர் இஸ் ஒன் திங். இல்லைன்னா உங்களுக்கு 10,000 ஒரு பிஸ்னஸில் நம்ம எடுக்கும்போது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறீங்க, ஓகே, 100 ப்ராடக்ட் விற்கும்போது உங்களுக்கு 10,000 ரூபா வருது. நீங்கள் அதை 1000 ப்ராடக்டாக மாற்றும் போது 1 லட்சம் ரூபா கிடைக்கும். ஓகே, இதுதான் அந்த சிம்பிள் பேசிக் பிரின்சிபிள். இது ஒரு மேத்தமேட்டிக்ஸ், இது ஒரு சயின்ஸ். இதில் எந்த மாற்றமுமே இருக்காது. இதில் எந்த கிமிக்கும் கிடையாது, எந்த மாயாஜாலமும் கிடையாது. லாஸ்ட் பாயிண்ட், 5th பாயிண்டில் இன்னொரு கால்குலேஷன் நான் சொல்லித்தரேன். ஒரு சிம்பிள் கால்குலேஷன். ஓகே, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னா ஒரு சர்வீஸ் செல் பண்ணுறீங்க, அதுக்கு உங்களுக்கு 100 ரூபா கிடைக்குது. ஓகே, உங்களுக்கு 1 லட்சம் ரூபா ஏர்ன் பண்ணணும். 1 லட்சம் ரூபா ஏர்ன் பண்ணணும்னா நீங்கள் இந்த 100 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் 1000 ப்ராடக்ட் விற்கணும். அதுதான் உங்கள் டார்கெட். மந்த்லி 1000 ப்ராடக்ட் விற்கணும். ஒருவேளை நீங்கள் நினைப்பீங்க, 1000 ப்ராடக்ட் நான் விற்கணுமா, ஓகே, இட்ஸ் டிஃபிகல்ட்னு 1000 ப்ராடக்ட் விற்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு இன்னொரு சைடு இருக்குது. ஆக்சுவலி இன்னொரு மெத்தட், இன்னொரு ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் 1000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ப்ராடக்டை வில்லுங்க. 1000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ப்ராடக்டையோ சர்வீஸையோ வில்லுங்க. அப்போ என்ன நடக்கும், 1000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ப்ராடக்டையோ சர்வீஸையோ நீங்கள் செல் பண்ணால், நீங்கள் வரும் 100 ப்ராடக்ட் இல்லைன்னா சர்வீஸ் செல் பண்ணாலே போதும், உங்களுக்கு 1 lakh rupees கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு எவ்வளோ சிம்பிள். நீங்கள் இன்கம் ஜென்ரேஷனை ஒரு மேக்ஸாக, ஒரு சயின்ஸாக பார்க்கும்போது அது எவ்வளோ சிம்பிளாக இருக்குது, எவ்வளோ ஃபீஸிபிளாக இருக்குது. எல்லாருக்கும் அதை பண்ண முடியும். இந்த சீக்ரெட்டு தெரிஞ்சவங்க அதை பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட கவுன்சிலிங் கால் பண்ணுவாங்க. நான் ஃப்ரீயாகவே கவுன்சிலிங் கொடுப்பேன். அதுபோல் இப்போ ஒரு லைஃப் டைம் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். வாழ்க்கையில் இம்ப்ரூவ் ஆகணும், ஓகே, மில்லியனர் ஆகணும், பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகணும், எனக்கு என்னோடய டேலண்ட் என்னன்னு தெரியல, என்னோடய ஃப்யூச்சர் என்னன்னு தெரியல, என்னை கைட் பண்ணணும் அப்படின்னு ஒரு லைஃப் டைம் மென்டர்ஷிப் கேட்குறாங்க, என்கொயர் பண்ணுறாங்க. பியூர்லி ப்ரொஃபஷ்னல் லைஃப் டைம் மென்டர்ஷிப் பே பண்ணி ஜாயின் பண்ணுது. ஒரு 100 பேருக்கு மட்டும் மென்டர்ஷிப் கொடுக்கலான்னு அப்படி பிளான் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி a few people have joined. உங்களுக்கு ஜாயின் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், கால் பண்ணலாம். ஃப்ரீ கவுன்சிலிங்க்கும் கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணலாம். Till we meet in the next video, wish you all the best.